Dear students, இந்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 5 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 5 PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் சாப்டர் வந்து PHP இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். PHP இன்ட்ரடக்ஷனில் வந்து PHP கோட் எப்படி எழுதலாம், இன் ஹவு மெனி வேஸ் வி கேன் ரைட் அ PHP கோட் 3 வேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே போல் வந்து PHP கோடை PHPயில் வந்து வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, PHPயில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, PHP ஆப்ரேட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து PHP ஃபங்க்ஷன் அண்டு அரே பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் அண்டு அரே இதுதான் இந்த சாப்டரோட டாபிக். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் PHP ஃபங்க்ஷன் பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லையுமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, அரேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அண்ட் அரே ரெண்டுமே வந்து நாம் அதிகமாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ரெண்டு கான்செப்ட்ஸை. பிகாஸ் தீஸ் டூ கான்செப்ட்ஸ் சால்வ்ஸ் மேஜர் ப்ராப்ளம்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது இன் ரியல் வேர்ல்ட் சுச்சுவேஷனில். அதனால் ஃபங்க்ஷனும் அரேன்றதும் ஒரு முக்கியமான கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில், அதுவும் PHPயில் மாதிரியான லாங்குவேஜஸ், வெப் பேஸ்டு லாங்குவேஜஸில் ஃபங்க்ஷன்ஸ் அரேஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டு, ஒரு துண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு, அந்த பர்டிகுலர் பார்ட்டு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும். இட் இஸ் அ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் விச் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க், ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனாக அல்லது குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக, அது பேரே, அதனால தான் அது பேரே ஃபங்க்ஷன்னு சொல்கிறது. இட் பர்ஃபார்ம் சம்திங் ஆர் இட் பர்ஃபார்ம் சம் டாஸ்க், ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ உதாரணமாக இன்செர்ட்னு ஒரு கோடு இருக்குது அப்படின்னா, ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா, அந்த இன்செர்ட் பிளாக்கை நீங்கள் இட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா, அது இன்செர்ட்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பண்ணோம். எக்ஸிக்யூட்னு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கோடு இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸிக்யூட்ன்ற ஒரு டாஸ்க் பண்ணோம். ஸோ நேம் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு தட் ஃபங்க்ஷன். Okay, a function name could be related to its task, nature of task. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன டாஸ்க் பண்ணுதோ அந்த ரிலேட்டடாக அது பேர் வைக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து நடைமுறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அந்த என்ன ஃபங்க்ஷன் அது என்ன வேலையை செய்யுதோ அந்த வேலை தொடர்பான பேரே வந்து வச்சிடலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கேல்குலேட் பண்ண போகுது அப்படின்னா கேல்குலேட் அப்படின்னே அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சிடலாம். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் எ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் அ ப்ரோக்ராம் தட் பெர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனை வந்து இது ஒரு சப்ரோட்டீன் ஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம், சப் ப்ரொசீஜர் ஆர் சப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஃபங்க்ஷன் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கால் பண்ணுறதன் மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது ஒரு ஃபங்க்ஷனை வந்து வி மஸ்ட் கால் இட், தென் ஒன்லி இட் வில் பி எக்ஸிக்யூட். நம்ம அது கால் பண்ணாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு 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 இப்போ வந்து ஏதோ ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷின் வந்து தானே ஆப்ரேட் ஆகாது. ஸோ அது எப்படி ஒரு பட்டன், ஸ்டார்ட் பட்டன் இருக்குன்னா ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா அது எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அது மாதிரி ஃபங்க்ஷனும் வந்து கால் பண்ணால் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்ம என்ன கால் பண்ணுறோமோ, எங்கே இருந்து கால் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த இடத்துக்கு வந்து இட் ரிட்டர்ன்ஸ் எனி வேல்யூ ஆர் நல் வேல்யூ. ஸோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அல்லது பண்ணாமையும் இருக்கும். ஸோ அதனுடைய ரியாக்ஷனாக அது வந்து இட் ரிட்டர்ன் சம் வேல்யூ டு த கால்டு ஃபங்க்ஷன். ஸோ அதாவது அதனால தான் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டு சொல்லுவாங்க, காலிங் ஃபங்க்ஷன், கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கால் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை எ கால். ஒரு கால் மூலமாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். விச் மீன்ஸ் ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு கோடிங் இருக்குது. ஸோ அந்த கோடிங் மூலமாக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். ஓகே, அது என்னன்றதை நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபங்க்ஷனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் செக்மெண்ட் இன் அ ப்ரோக்ராம் தட் பர்ஃபார்ம்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆர் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் டாஸ்க்கு. இதை தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வில் பி எக்ஸிக்யூட்டட் பை கால் இட். அதை கால் பண்ணுறது மூலமாக அது எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் சம் வேல்யூ டு த கால்டு ஃபங்க்ஷன் ஆர் சம்டைம்ஸ் இட் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அப்போது நல்லுன்னு சொல்லலாம். வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அல்லது ரிட்டர்ன் பண்ணாமே இருக்கும். ஓகே,
ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். 3 வகையான ஃபங்க்ஷன் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், அதாவது யூசர்னா நாம டிஃபைன் பண்ணுறது, அதாவது ப்ரோக்ராமர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அடுத்தது ப்ரீ டிஃபைன் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன். ப்ரீ டிஃபைன்டு, சிஸ்டம் ஆர் பில்டின் எல்லாம் ஒன்று தான். ஸோ இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேயே, அதாவது அந்த லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டு லாங்குவேஜ்லேயே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கோம். அதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எ பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ இதோ வந்து யூசர் டிஃபைன்டு தான். யூசர் டிஃபைனில் ஒரு வகை பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்றது நாம நமக்காக டிஃபைன் பண்ணுறது. ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்றது சிஸ்டம் நமக்காக டிஃபைன் பண்ணுறது. ஸோ சிஸ்டம் நமக்காக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், வேர் டம்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த வேரியபிள், வேர் டம்ப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன் அல்லது சிஸ்டம் ஆர் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 3 டைப்ஸ் பார்த்தோம். இதில் ஒரு நோ பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் தவிர மற்ற ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் வந்து ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பிஹெச்பியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, யூசருக்கு வந்து தனக்கு தேவையான தன்னுடைய ப்ரோக்ராமில் தனக்கு தேவையான ஒரு மாடியூலை வந்து தானாகவே நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு மாடியூல். ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்டெப் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோமோ அது மாதிரி ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறது மூலமாக அந்த ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அந்த கம்பைலருக்கு வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி சார் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் த கீவேர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணணும். அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு, அது ஒரு கீவேர்டு, அது முன்னாடி பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டம் லாஜிக் கோடை வந்து, அதாவது அவர் எழுத வேண்டிய அந்த கோடு, அதாவது என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யணுமோ அந்த உண்டான கோடிங்கை வந்து அந்த பிளாக்குள்ளே அவங்க எழுதிக்கலாம். ஸோ அதுக்குண்டான சின்டாக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். ஸோ ஃபங்க்ஷன்றது கீவேர்ட் இருக்கு இல்லையா, இது ஃபங்க்ஷன்றது கீவேர்டு. ஃபங்க்ஷன் நேம்ன்றது நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். தட் வில் பி எனிதிங் த யூசர் கிவ்ஸ். நம்ம கொடுக்கறது எது வேணாலும் இருக்கலாம். அது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகுது அப்படின்னா, 2 நம்பரை ஆட் பண்ண போகுது, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகுது, இல்லை பொதுவாக வந்து கேல்குலேட் பண்ண போகுது, மேத்தமெட்டிக் கேல்குலேஷன் பண்ண போகுது அப்படின்னா கால்குலேட்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் கால்குலேட்னு கொடுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து கஸ்டம் லாஜிக் கோடு, அதாவது அது என்ன அந்த ஃபங்க்ஷன் பண்ண போதோ அதுக்குண்டான கோடிங் வந்து அந்த செக்மெண்ட்டு இதுக்குள்ளே வரணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் as well as definition. அடுத்தது ஃபங்க்ஷன் காலிங். நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா அது கால் பண்ணுறது மூலமாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் காலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கா பாருங்க. A function declaration part will be executed by call to the function. Programmer has to create a function calling part. ஸோ நாம தான் வந்து ஃபங்க்ஷன் காலிங்கை வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் நீங்கள் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோர், அதாவது செமிகோலன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோம் இல்லையா, இதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமு. ஸோ அந்த நேமு ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டு, அதாவது இந்த இப்போ சிம்பிள் என்ன சிம்பிள் இது, தட் இஸ் பிரேஸ்லெட் சிம்பிள், ஓப்பன் பிரேஸ்லெட் க்ளோஸ் பிரேஸ்லெட்டுக்குள்ளே அந்த கோடிங் நம்ம எழுதுகிறோம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமில் ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணாதான் அது ஃபங்க்ஷன்னே அர்த்தம். அதனால் அந்த பேரந்திசிஸ் முக்கியமாக இருக்கணும். சரி, அதுபோல் இந்த ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கால்னு அர்த்தம், ஃபங்க்ஷன் கால்னு அர்த்தம். ஸோ இந்த பார்ட், இந்த லைன் ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து அது கால் பண்ணும். இந்த லைனை ரீட் பண்ணும்போது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த லைனை ரீட் பண்ணும். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது இந்த லைனுக்கு வரும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது அந்த கோட் ஆஃப் செக்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்கே கால்குலேட்னு இருக்குன்னா, கால்குலேட்ன்றது கால் பண்ணுது அப்படின்னா, ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா இது என்னாகும்,
calculation process வந்து நடக்கும். அதுக்குண்டான ப்ராசஸ் இங்கே கொடுத்துருப்போம் இல்லையா, அது இங்கே நடக்கும். ஸோ when we call that particular function, it will be executed. So for to call the function, use its function name ended with the semicolon. அதாவது function name open parenthesis close parenthesis and ended with the semicolon. இது அதனோட ஃபங்க்ஷன் காலோட சின்டாக்ஸ். ஸோ அப்போது ஃபங்க்ஷனை வந்து யூசர் டிஃபைன் பண்ணோன்னா ரெண்டு பார்ட்டு, ஒன்று வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஃபங்க்ஷன் காலிங். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன் கீவேர்டு ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ். அதுக்குள்ளே வந்து அப்படின்னா பிரேஸ்லெட்குள்ளே, அதாவது ஓப்பன் பிரேஸ்லெட் க்ளோஸ் பிரேஸ்லெட்குள்ளே அந்த பீஸ் ஆஃப் கோடு அல்லது செக்மெண்ட், கோட் செக்மெண்ட், அந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்ய போதோ அதுக்குண்டான அந்த கோட் செக்மெண்ட். அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கே தேவையோ அங்கே வந்து ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி கால் பண்ணோம் அப்படின்னா பை சிம்பிளி யூஸிங் இட்ஸ் நேம். ஃபங்க்ஷனோட நேம் அங்கே மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கால் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ PHP கோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது பை திஸ் ஓப்பனிங் டேக் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட பேர் பாருங்கள், இன்சர்ட் மெசேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் இது? இன்சர்ட் மெசேஜ். அதாவது ஏதோ ஒரு மெசேஜ் வந்து இன்சர்ட் பண்ணும், மெசேஜ் வந்து காட்ட போகுது, இன்சர்ட் மெசேஜ். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் நேம் பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அந்த கோடு செக்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரேஸ்லெட்குள்ளே இருக்கிறது அந்த ஃபங்க்ஷன் கோடு செக்மெண்ட், கண்டிப்பாக அது கொடுக்கணும். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து ஒரு மெசேஜை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகுது. அதனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, எக்கோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, அதாவது கால் பண்ணோம் அப்படின்னா மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்? ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான். ஸோ இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில். ஸோ இன்சர்ட் மெசேஜ்னு இது கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைன் வரும்போது, இந்த லைன் ட்ரிகர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகும். கால் ஆகும்போது இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்குமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணும்போது இட் பிரிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இன்சர்ட் மெசேஜ்னு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராமில் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் தட் வில் எக்ஸிக்யூட் திஸ் பீஸ் ஆஃப் கோட். அதாவது அது என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, அங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கோம். அதனால் டிஸ்பிளே பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுக்கும் ஒரு மெசேஜ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ரெண்டு பார்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, பட் ப்ரோக்ராமில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஒரு இடத்துல இருக்கும், காலிங் வந்து எங்கே தேவையோ அங்கே பண்ணியிருப்பாங்க. ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட் பார்ட்டில் நம்ம கால் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன், பேராமீட்டர் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது. அடுத்து செகண்ட் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான், பட் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். அதாவது பேராமீட்டரோடு இருக்கும். ஸோ அதில் வந்து அது என்ன சார் பேராமீட்டர் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் பேரந்திஸ் க்ளோஸ் பேரந்திஸ், இதுக்குள்ளே வந்து நம்ம சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த பேராமீட்டர்ஸ்ன்றது இட் இஸ் சம் வேல்யூ, ஆர்குமெண்ட்ஸ்னு இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேரியபிள்ஸாக இருக்கும். ஸோ அந்த வேரியபிள்ஸ் மூலமாக நம்ம வேல்யூஸை வந்து அனுப்புகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் இட் நீட் வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, சப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக தான் சப்ளை பண்ணுறோம். ஸோ யூஸ்வலி பேராமீட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம சப்ளை பண்ணி அந்த வேல்யூஸ் மூலமாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ண வைக்கிறோம். ஸோ இது வந்து parameterized function, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ required function can be shared between function declaration and function calling part inside the program. அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, இன்னொன்று காலிங் ஃபங்க்ஷன், இன்னொன்று கால்டு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. ஸோ காலிங் ஃபங்க்ஷனுக்கும் கால்டு ஃபங்க்ஷனுக்கும் அதான் இங்கே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கால்டு ஃபங்க்ஷன் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. ஸோ காலிங் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் இடையே நாம் சில மெசேஜஸ் வந்து அனுப்பலாம், கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மெசேஜஸை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டராகவோ இல்லை ஆர்குமெண்ட்டாகவோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்.
ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா வேரியபிள்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் அல்லது பேராமீட்டர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மென்ஷன்டு ஆஃப்டர் த ஃபங்க்ஷன் நேம் இன்சைட் பேரந்தசிஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம்க்கு அப்புறம், அதாவது பேரந்தசிஸ்க்குள்ளே நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். there is no limit for sending arguments. ஸோ நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து மஸ்ட் பி செப்பரேட்டட் பை கமா. ஸோ இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து டிக்ளரேஷன் காலிங்லாம் பார்த்துட்டோம். அதனால் டேரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாம். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹேஸ் அ ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்குமெண்ட், அதாவது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பிஹெச்பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிஹெச்பி கோட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷன் கீவேர்டு ஸ்கூல் நேம், அது இது வந்து நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன்றது கீவேர்டு ஃபாலோட் பை நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ள எஸ் நேம்னு இருக்குது பாருங்கள், டாலர் எஸ் நேம். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் த பேராமீட்டர் ஆர் திஸ் இஸ் அன் ஆர்குமெண்ட். ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம், கமாவை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஃபங்க்ஷன், நேச்சர் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போது அதே போல் பிரேஸ்லெட்குள்ளே அந்த கோடிங் எக்கோ எஸ் நேம் இன் தமிழ்நாடு. டாட்ன்றது ஆப்ரேட்டர் இங்கே. ஸோ டாட் இஸ் அ ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ணுறது. ஸோ எஸ் நேம் அப்படின்றது வேரியபிள். ஸோ அதாவது ஸ்டூடெண்ட் நேம்ன்றது வேரியபிள். ஸோ நம்ம இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து நம்ம அனுப்புகிற நேம் வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஸ்கூல் நேம், சாரி ஸ்டூடெண்ட் நேம் இல்லை, ஸ்கூல் நேம். ஓகே. ஸ்கூல் நேம் இன் தமிழ்நாடு. ஒரு ஸ்கூல் நேமை கொடுத்துட்டு இன் தமிழ்நாடுன்னு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து இன் தமிழ்நாடுன்னு டிஸ்பிளே ஆகும். வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் கோடிங். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. எங்கே பாஸ் பண்ணுறாங்க? இந்த பேர் எஸ் நேமுக்கு உண்டான அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறாங்க. எங்கே பாஸ் பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷன் காலில் பாஸ் பண்ணுறாங்க. இதான் வந்து ஃபங்க்ஷன் கால். பாருங்கள், இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எத்தனை வாட்டி வேணாலும் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 and 5 டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபங்க்ஷன் கால். இந்த 5 இருக்கு இல்லையா, இது எல்லாம் இந்த 5மே வந்து என்னது, ஃபங்க்ஷன் கால் தான். ஸோ 5 டைம்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் கால் பண்ணுறாங்க, அதனோட பேர் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணோம், அதனோட நேம் வச்சு கால் பண்ணோம். ஸோ ஸ்கூல் நேம் ப்ராக்கெட்குள்ளே, அதாவது பேரந்திஸ்குள்ளே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்றது எங்கே பாஸ் ஆகும்னா இந்த எஸ் நேமுக்கு பாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்கூல் நேம்னு வருது இல்லையா, எஸ் நேம்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு இருக்கும். இது வந்து உள்ளே வரும், அதாவது இந்த கோடுக்குள்ளே வந்த உடனே எக்கோ இந்த இடத்துல எஸ் நேம்னு என்ன வேல்யூ இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு இருக்குது. டாட்ன்றது என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரிங்கை அதனோட சேர்க்கும், வேறு ஒன்றும் இல்லை. என்ன அவுட்புட் வரும்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு. டாட் பிஆர் அப்படின்றது இந்த லைன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். அடுத்த லைனில் இந்த லைன் வந்து பிரேக் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ அடுத்த லைனுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணோம். இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறாங்க. இப்போ கால் பண்ணும்போது இப்போ இந்த பேராமீட்டரோட மதிப்பு மாறுது, வேல்யூ வந்து மாறுது. என்ன, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படின்னு வரும். இப்போ இந்த வேல்யூ மாறினோடனே மறுபடியும் வந்து உள்ள அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு வந்துடும். மறுபடியும் இன்னொரு வாட்டி நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. இப்போ என்ன, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைன்னு இந்த பேராமீட்டரோட வேல்யூ வந்து மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் இது வந்து இங்கே பாஸ் ஆகிட்டு இப்போ என்ன ஆகும்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை இன் தமிழ்நாடு. அது மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி இன் தமிழ்நாடுன்னு 5 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் அந்த ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து 2 ஆர்குமெண்ட் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் கமா ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து ஸ்கூல் நேமும் ஸ்ட்ரென்த்துன்னு 2 பேராமீட்டர் செப்பரேட்டட் பை கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்கோ ஸ்கூல் நேம் டாட் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் டாட் ஸ்ட்ரென்த்னு கொடுத்துருவோம். டாட்னு கன்காட்டினேட், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கு முன்னாடி பின்னாடி கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். இப்போ இதில் பாருங்கள் 2 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்காங்க கால் பண்ணும்போது. அதே மொத்தம் 5 கால் ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 கால் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை கமா 200. ஸோ இது வந்து எஸ் நேம்க்கு போகும், இந்த 200 வந்து ஸ்ட்ரென்த்துக்கு போகும். ஸோ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை ஸ்ட்ரென்த் வந்து 200. இப்போ உள்ளே பிரிண்ட் ஆகும்போது கவர்மெண்ட் ஹையர்
ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் 200 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து அஞ்சு கால் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள 5 ஸ்கூல்ஸோட ஸ்ட்ரென்த்தோட பிரிண்ட் ஆகும். இது வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அடுத்தது ரிட்டர்ன் பண்ணுறது, வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கால்லேருந்து காலிங் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது காலிங் ஃபங்க்ஷன்லேருந்து கால்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் போயிருக்கு. இப்போ கால்டு ஃபங்க்ஷன்லேருந்து திரும்ப காலிங் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது மெசேஜ் அப்படின்றது தான் இது ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன். இப்போது இங்கே வந்து ஃபங்க்ஷன் சம் எக்ஸ் $x $y கொடுத்துருக்காங்க. ஸோ $x $y 2 பேராமீட்டர். அதுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன், இதான் வந்து ஃபங்க்ஷன் கோடிங் செக்மெண்ட்டு. இதுக்குள்ளே என்ன கோடிங்னா, $z ஒரு வேரியபிள், அதில் வேல்யூ அசைன் பண்ணுறாங்க. என்ன வேல்யூ அசைன் பண்ணுறாங்கன்னா, $x-யும் $y-யும் ஆட் பண்ணி $z வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் $z, அதாவது $z ஆன்சர் இருக்கு இல்லையா, அது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ சிம்பிளாக 2 வேல்யூஸை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது, அதனோட ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. அதுக்கு இங்கே ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அடுத்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறாங்க. எங்கே கால் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்கோ 5 + 10 = இது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது அப்படியே பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்னா, டாட் சம் ஆஃப் 5, 10. இப்போ இதான் வந்து ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் கால் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் 5, 10. இப்போ சம் ஆஃப் 5, 10 அப்படின்றது ஃபங்க்ஷன் கால். இப்போ இதுக்குள்ளே வந்து 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 5, 10 ன்ட்டு. ஸோ இந்த 5 goes to x, 10 goes to y. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5ம் ஒய்யோட வேல்யூ 10ஆக இருக்கும். 5 + 10 = என்ன வேல்யூ இருக்கும், 15. ஸோ அந்த 15 வந்து இசட்டில் ஸ்டோர் ஆகிட்டு அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இதுக்கு பதில் 15 ரிட்டர்ன் பண்ணும். அப்போது இங்கே என்ன ஆகும், 5 + 10 = 15 அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைன் கொண்டு வரும். ஏன்னா பிஆர்ன்றது பிரேக் ஸ்டேட்மெண்ட் டேக், இது HTML டேக், இது அடுத்த லைன் வந்துடும். அதே போல் அடுத்த லைன் வந்து 7 + 13 = அதே மாதிரி தான் சம்மு 7 + 13, 7 இங்கே அனுப்போம், 13 அனுப்போம், 20 ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணும். தென் நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2,4. இது 2,4ன்றது 6ன்னு ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ரிட்டர்னிங் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது. இது வந்து கால்லேருந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு மெசேஜ் போகுது. அடுத்து டபுள் பேராமீட்டர்ஸ், 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணோம். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். அதாவது வந்து ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் கால்லேருந்து டிக்ளரேஷனுக்கும் மெசேஜ் போகும், டிக்ளரேஷன்லேருந்து காலுக்கு திரும்ப மெசேஜ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது வந்து பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். ஆக ஃபங்க்ஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் இஸ் அ கோட் ஆஃப் செக்மெண்ட் that perform a specific task, okay, such as calculate, insert, delete, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அடுத்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி நம்ம யூஸர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 2 ஸ்டெப்ஸ் மூலமாக யூஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறோம், இன்னொன்று ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கிரியேட்டிங் இன் பை 2 ஸ்டெப்ஸு. ஒன் இஸ் அ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ ஃபங்க்ஷன் காலிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் டிஃபைன், இன்னொன்று சிஸ்டம் டிஃபைன், இன்னொன்று வந்து பேராமீட்டரைஸ்ட். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக யூசர் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்றது ஆல்ரெடி சிஸ்டமே டிஃபைன் பண்ணி யூசருக்காக வச்சுருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, அதில் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா யூசர் டிஃபைன் பண்ணுறது தான், பட் அதில் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம், அது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். இன்னையோட இந்த டாபிக், இந்த வீடியோவில் இந்த டாபிக் வந்து ஓவர். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இது ஒரு கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு, ரியல் டைம். அதாவது ஒரு பிஹெச்பியில் வந்து எப்படி ரன் ஆகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும், இதை எக்ஸிக்யூட் பண்ணி நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த சாப்டரில் அடுத்த டாபிக் வந்து அரே இன் பிஹெச்பி, இது இன்னொரு வீடியோவில் அனுப்புகிறேன். தேங்க்யூ.